தண்ணீர் தினம் 1993ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 22/3/2025 இன்று உலக தண்ணீர் தினம். உலகம் முழுவதும் உள்ள அனைவராலும் தண்ணீரின் அருமையும் பெருமையும் தேவையும் தண்ணீர் சிக்கனத்தையும் பற்றி போற்றி உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக தண்ணீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநா சபை ஆண்டுதோறும் அனுசரிக்கும் நாளாகும். நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். 3ஆம் உலகப் போரானது நீருக்காகவும் சோறுக்காகவும் தான் இருக்கும். அதனால் தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றி வருங்கால சந்ததியினருக்கு விழிப்புணர்வை பொறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மீண்டும் அதனால் மழைநீர் சேகரிப்பு திட்டம் போன்றவற்றை மக்கள் கடைபிடிக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றி அரசாங்கம் செயல்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வீடு கட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏரி குளங்களை அபகரிப்பவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். தண்ணீரை காத்து அதனால் சாதனை படைக்க வேண்டும். தண்ணீர் பஞ்சம் வராமல் மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். தாகம் தீர்க்க உயிரினங்கள் ஓடும் வேகம். தண்ணீர் மீது தாவரங்களுக்கு உண்டு மோகம். தண்ணீர் வேண்டும் கழுவ மனிதனின் தேகம். அப்பேற்பட்ட உலக தண்ணீர் தினத்தை பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். தண்ணீரை என்றும் நேசிக்கிறேன். மார்ச் 22 வரும் உலக தண்ணீர் தினம். உலக மக்கள் உற்சாகமாகும் உலக பன்னீர் தினம். தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் வரும் கண்ணீர் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் நன்னீர். நோய் வராது காய்ச்சி குடித்தால் வெந்நீர். தண்ணீருக்கு ஈடாகாது அந்த இளநீர். என்றுமே தூய்மையானது பொழியும் மழை நீர். அனைவருக்கும் பொதுவானது ஆற்று நீர். காலம் கடந்தும் நிற்பது கடல் நீர். உன்னதமானது வேர்வை சிந்தி உழைக்கும் உடல் நீர். ஆடு மாடுகளுக்கு ஆறுதல் தருவது குளத்து நீர். கை கால் அலம்ப உதவுவது இல்லத்து நீர். பறவைகள் பருக உதவுவது பள்ளத்து நீர். விவசாயிகளுக்கு உயர்வை தருவது நிலத்து நீர். வயலில் ஆங்காங்கே தேங்கி நிற்பது களத்து நீர். குட்டையில் சேரும் சகதியமாக இருப்பது சேத்து நீர். மழை அதிகமாக பெய்தால் வருவது வரத்து நீர். மரம் வளர தண்ணீர் ஊற்றினால் அது மரத்து நீர். தண்ணீருக்காக ஏரியை தூர்வாரினால் அது மராமத்து நீர். அன்பாக சொம்பில் தண்ணீர் கொடுத்தால் கிராமத்து நீர். தானாக தாமதமின்றி சுரப்பது ஊத்து நீர். பித்தம் அதிகமானால் வருவது பித்த நீர். நீரை சுத்திகரித்து உபயோகித்தால் சுத்த நீர். நீரில் கழிவுகள் கலந்தால் அது அசுத்த நீர் என்று உலக தண்ணீர் தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும்.